நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு காரம் பரவுரு அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போகணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக் போட்டுருங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து எல்லாத்தையும் வழக்கமாக ஒரு இடத்துல தான் வந்து ஒரு மயானத்தில் தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. அதான் அவங்களோட வழக்கமாகவே இருக்குது. அப்போ அந்த ஊரோட தலைவராக இருந்தவர் தான் நம்ம கீர்த்தி சுரேஷோட அப்பா. அவர் இறந்து போனனால கீர்த்தி சுரேஷுக்கு ஊரோட தலைவர் போஸ்ட் வருது. அப்போ நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹேண்டில் ரொம்ப சின்ன பொண்ணு. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அழுகு மூஞ்சி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவங்களால அந்த இது பேசக்கூட தைரியம் இருக்காது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அப்படி ஒரு கேரக்டர் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களால அதை சமாளிக்க முடியல அந்த பிரச்சனையெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஊரில் ஒரு பிரச்சனை வருது. அதை சமாளித்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு காமெடியாக அந்த படமே அப்படி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல நல்லாவே காமெடி ஒர்க் ஆச்சு. ஸோ காமெடியாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம்.